பொண்ணை காதலிச்சேன். நல்லா கேட்டுக்கிடுங்க. நான் காலேஜ்ல படிக்கிறப்ப நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன், அவளும் என்னைய காதலிச்சான். எங்க 2 பேருக்கும் கல்யாணமும் முடிஞ்சது. கை தட்டுங்க எல்லாரும். எங்க 2 பேருக்கும் கல்யாணமும் முடிஞ்சது. எனக்கு பாபநாசத்துல முடிஞ்சது, அவளுக்கு பாளையங்கோட்டையில முடிஞ்சது. இது ஃபெயிலியர் ஆகலப்பா. எனக்கு பொண்டாட்டி வேற, அவளுக்கு புருஷன் வேற. சரி, அந்த லெவல்ல நான் கேட்கல. இது சக்சஸ் ஆன லெவல் தான் நீங்க பேசணும். சரியா? இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? எனக்கு வயசு 54. 54 வயசு ஆகுது. இந்த 54 வயசுல உங்களுக்கு காதல் வருமா வராதான்னு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணலாம். 54 வயசுல ஒரு மனுஷனுக்கு சுகர் இருக்கா, பிரஷர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணலாம். இப்ப காதல் வருமானு பேரம்பேத்தி எடுக்கிற வயசுல தேவையா இதெல்லாம்? சார், பேரம்பேத்தி எடுத்தா என்ன சார், எந்த வயசுலனாலும் காதல் வரணும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு காதல் இருந்தாதான் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். சரியா? இப்ப நான் சொல்ற மாதிரி காதல்ங்கிற வார்த்தைய நீங்க சூப்பரா மென்மையா அழகா சொன்னீங்கன்னு வைங்களா, உங்களுக்கு காதல் வருமா வராதா நான் சொல்லுவேன். நீங்க சொல்லிட்டு நார்மல் பேரு, நான் நடுத்தரல நிப்பேன். சின்ன வயசுல நம்ம யாரு கூடயாவது காதலுக்கு ட்ரை பண்ணா அதான நிலைமை. சும்மா இருங்க சார், சொல்ல தானே சொன்னேன். சொல்லுங்க. சரி, சொல்லட்டுமா? சொல்லுங்க பாப்போம். சொல்லட்டுமா? 1 2 ஓட்டப்பந்தயம் வைக்கல, நான் காதலை தான் சொல்ல போறேன். சொல்லட்டுமா? சொல்லுங்க பாப்போம். எனக்கு தொண்டை சரியில்லை சார். சரி, அதே இப்படி சொல்லக்கூடாது. வயசாயிக்கலாமா? காதல் தான் வருது. காதல் சொல்லும்போது எப்படி சொல்லணும் தெரியுமா? அப்படி அடி வயித்துல இருந்து பொங்கி வரணும் சார். அடி வயித்துல இருந்து சொல்ல முடியாது சித்ரா. ஏன் சார் அடி வயித்துல சொல்ல முடியாது? ஆபரேஷன் பண்ணிருக்கு, தையல் பிரிஞ்சிடும், சொல்ல முடியாது. சொல்லவே இல்ல. 1 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வந்துருப்பேன். ஆமா, நீங்க ஆப்பிள் வாங்கிட்டு வாங்க, இன்னொரு தடவை வேணா பண்ணுவோம். ஏமா நீங்க? சரி சார், அப்படி என்ன ஆபரேஷன் நடந்துச்சு உங்களுக்கு? அது ஒண்ணு இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் என் வீட்டுக்காரிக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூட்டு போகணும். அப்போ அங்க டாக்டர் செக் பண்ணிட்டு உடனே அட்மிட் பண்ணணும், நீங்க வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவளை ஒத்தையில ஆஸ்பத்திரியில் விட்டு நம்ம வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லி அந்த ரூமுக்கு வெளியே ஒரு டேபிள் எடுத்து போட்டு நல்லா காத்து வருதுன்னு நான் படுத்திருந்தேன். செல்வகுமாரே கெட்டிக்காரன், அவன் நிறைய புரோக்கர் வேலை பார்ப்பான், வீடு வாடகைக்கு பிடிச்சு கொடுப்பான், இடங்கள், அதுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவான். எல்லாத்துலயும் கமிஷன் வந்த பழக்கம் உண்டு. குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கும் அவன் ஆள் சேர்த்து விடுவான். நல்லா கேட்டுக்கிறேங்கம்மா, நான் என் வீட்டுக்காரிய ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அவ ரூம்ல உள்ள படுத்துக்கா, நான் வெளியே காத்துக்காக அந்த வரண்டால ஒரு பெஞ்சை தூக்கி போட்டு படுத்திருக்கேன். இவன் வீட்டுல போய் என்னைய தேடி போனவன் அங்க நான் இல்ல ஆஸ்பத்திரிக்கு போய்க்கணும்னா அங்க வந்துட்டான். அங்க ஒரு டாக்டர் இவன் ஏற்கனவே நிறைய கேஸ் பிடிச்சு கொடுப்பான் உங்களுக்கு. செல்வகுமார் இப்ப என்ன ஆளே காங்கல ஒருத்தரையும் கூட்டு ஒரு லேட் இருக்காப்ல, நான் அங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருந்திருக்கேன். இந்த இருக்காருல்ல இவர் தான் கேஸ் நக்கின்னு சொல்லி உடனே அப்படி ஸ்ட்ரெச்சரோட தள்ளிட்டு போய் ஆபரேஷன் பண்ணி 5 கிலோ அரிசியும் 5000 ரூபாயும் கொடுத்தாங்க. அதுல இவன் 1500 ரூபாய் வாங்கிட்டான். அதான் தையல் பிரிஞ்சிடுங்க. அப்படியா? எனக்கு தெரியாது. சரி சார், நீங்க அடி வயித்துல வந்து சொல்ல வேண்டாம். இந்த இதயத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு? அங்க இது வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு பிரச்சனை இல்ல. சரி, அந்த இதயத்துல இருந்து சொல்லுங்க. சரியா? காதல் இப்போ வருதுல ஓரளவுக்கு. இது எங்க சார் வருது? 54 வயசுல காதல் இப்படிதான் வருது. ஒரு மென்மையா சொல்ல வேண்டாமா? மென்மையா அழகவா? ஆமா சார், அப்படி நைஸா கஸ்கி வாய்ஸ்ல சொல்லுங்க. காதல் நல்லா இருக்குல்ல? இப்போ எங்க சார் நல்லா இருக்கு? நல்லாவே இல்ல. இப்படிதாமா நிறைய பொம்பளை நம்மள ட்ரை பண்ண சொல்லிட்டு நல்லாவே இல்லன்னு போயிடுவாங்க. சரி இருக்கட்டும், இதுதான் மாட்டோம். உங்களுக்கு காதல் வரல, வயசாகி போச்சு, காதல் வரல, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அங்க 54, இங்க 44. இப்ப கேட்டவளா? நீ என்ன சொல்ல வரன்னு தெரியுது. ஆனா உண்மையிலே எனக்கு காதல் திருமணம் எப்படி தெரியுமா? என் வீட்டுக்காரலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கே போக மாட்டார் சார். அவருக்கு வேலை என்ன தெரியுமா? காலையில 6 மணிக்கு தூங்கி முழிக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, கோயிலுக்கு போக வேண்டியது, சாமி கும்பிட வேண்டியது, ஸ்கூட்டி எடுக்க வேண்டியது, சித்ராவை சைட் அடிக்க வேண்டியது. ஏய் அப்பா, இத சைட் அடிக்கிறதுக்கு இவ்வளவு வேலை பாத்துக்காம பாருங்க அவன். இதே சொல்றீங்க? அப்படியே கரெக்ட்டா 7:30க்கு என்ன பாக்குறதுக்காக ஸ்கூட்டில கார் நிறுத்திட்டே வருவார் சார். கரெக்ட்டா 7:30க்கு 7:30 பாக்குறதுக்கு வந்துருவார். ஹலோ, நான் ஒண்ணு 7:30 கிடையாது. கரெக்ட்டா 7:30க்கு வருவார். ஒரு ஸ்கூட்டில வருவார். ஏன் ஸ்கூட்டில வரார் தெரியுமா? இவ்வளவு பெரிய பிரகாரத்தை நடந்து சுத்த முடியாது. ஸ்கூட்டில வந்தா கொஞ்சம் டக்குன்னு சுத்திடலான்ட்டு வந்திருக்காங்க. அப்படி எல்லாம் கிடையாது. அவர் எப்பவுமே ஸ்கூட்டில தான் சுத்திட்டு தெரிவாரு. சரியா? கார் அடிச்சுட்டு வருவாரா? அவருக்கு காரன் சவுண்ட் கேட்டதும் வீட்டுக்குள்ள இருக்கிறனா மான்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சு வெளியே வருவேன்.
மான்குட்டியா? ஆமா சார். அது எங்கம்மா இருக்கு அந்த நான் தான் சார். ஓ ஹலோ மான்குட்டியா அது? யார குட்டினா சொல்ல விட அப்புறம் உங்க பொண்டாட்டி என்ன மாதிரி ஆயிருவாங்க, பேசாம இருங்க. நடுவர் அவர்களே, அப்பவெல்லாம் நான் மான்குட்டி மாதிரி இருந்தேன். ஓஹோ. சும்மா செதுக்கி வச்ச செல்ல மாதிரி இருந்த கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப செதுக்காம விட்டு மலை மாதிரி ஆயிட்டு. சரி எப்படியே ஆயி போச்சுன்னு வைங்க. எங்க அப்பா பார்த்தாங்க, இந்த பையன் நம்ம பொண்ணையே சுத்திட்டு இருக்காரு, பேசாம கல்யாணத்தை முடிச்சிரும் சொல்லி கல்யாணம் முடிஞ்சு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு என் வீட்டுக்காரரை நான் பொறுப்புள்ள ஒரு ஆண்மகனா மாத்தி வச்சிருக்கேன். எப்படின்னு கேளுங்க. எப்படின்னு கேளுங்க சார், அத பொறுப்பு பாக்க எப்படின்னு கேளுங்க. கல்யாணம் முடிஞ்சு முதல் நாள் ஒரு ஆப்பிள் எடுத்து என் வீட்டுக்கார கையில கொண்டு கொடுத்தேன். அத்தான் இந்த ஆப்பிள கொஞ்சம் நறுக்கி தாங்கத்தான்னு கேட்டேன். என் வீட்டுக்காரர் போடி, இதுக்கு முன்னாடி இருக்க ஆப்பிள் நறுக்கிட்டு இருக்க வேற எதுனே நான் விடலையே நறுக்குங்கத்தான் போறியே ஆப்பிள் தூக்கி வெளியே போட்டானே என்ன தூக்கி போட முடியாது. அப்பவும் நான் விடல நறுக்குங்கத்தான். எப்பா எவதான் கொடுப்பான்னு கலையா அவ புருஷனுக்கு கொடுக்கா, நீ ஏன் போய் வாங்குறத? ஆனா அன்னைக்கு ஆப்பிள் இருக்க ஆரம்பிச்சவர் தான் சார். இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுல காய்கறி வெட்டுறது என் வீட்டுக்காரர் தான். இப்ப என் வீட்டுக்கார்ட்ட போய் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேளுங்க. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அம்பானி மாதிரி லைஃப், சித்ரா மாதிரி ஒய்ஃப் இருந்தாலே வாழ்க்கையை என்ஜாய்னு சொல்லுவார் நடுவர்களே. அம்பானி மாதிரி லைஃப், சித்ரா மாதிரி ஒய்ஃப். சித்ரா மாதிரி ஒய்ஃப். ஆமா, அப்படி இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கு நடுவர்களே. அங்க என் வீட்டுக்காரர் அவங்க அம்மாவை சொன்னாரா? கிடையாது. யார சொன்னாரு? சித்ராவை சொன்னாரு. அப்படிதானே? நான் இப்ப ஒண்ணு கேக்குறேங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்களுக்கு எல்லாம் தனியா ரேஷன் கார்டு உண்டா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்களுக்கு எல்லாம் தனியா ரேஷன் கார்டு உண்டா? கிடையாதுல்லக்கா. தனி ரேஷன் கார்டு ஆண்களுக்கு கிடையாதுல்ல. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்களுக்கு பேர்ல ரேஷன் கார்டுல எங்க இருக்கும்? இந்த கட்டை கடைசில இந்தியா மேப்ல இலங்கை எப்படி கடைசில இருக்கோ அதே மாதிரி இங்க செல்வகுமாரன் பேரு கடைசில இருந்துச்சு. என்னைக்கு கிருஷ்ணவேணிய கல்யாணம் பண்ணாரோ அதுக்கு பிறகு அவருக்கு தனி ரேஷன் கார்டு, அவருக்கு ஊர் தலைவர் பட்டம், குடும்ப தலைவர் ஒரு பட்டம், புருஷன் ஒரு பட்டம், ஹஸ்பண்ட் ஒரு பட்டம், வீட்டுக்காரன் ஒரு பட்டம். இத்தனை பட்டத்தையும் ஒரு பெண் வாழ்க்கையில வந்தவர் தானே கிடைக்குது. அப்புறம் என்ன அம்மா அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். சொல்லுங்க. தங்க பாரதின்னு ஒரு பிள்ளை இருக்கா, தங்க பாமான்னு ஒருத்தி இருக்கா, மங்கையர்கரசி இருக்கா, மலர்வழி, இவெல்லாம் எங்கிட்ட சொன்னாங்க சித்ரா ஓடி போயிட்டா, சித்ரா ஓடி போயிட்டா, சித்ரா ஓடி போயிட்டாரு. இன்னைக்கு எங்க பேச்சாளர்கள் ஓடி போனவா அந்த பெருமை சித்ராவுக்கு மட்டும்தான் உண்டு. எக்ஸ்ட்ரா நீ 10,000 ரூபாய் சம்பளம் தரணும் பாத்துக்கோங்க. பெருமை அவளுக்கு ஒருத்தர் சொல்றாரு, மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை அப்படின்னு. இப்ப நான் பெருமையா சொல்லல, அப்படியே ஓடி போனா தப்பு கிடையாது, அது ஒரு விஷயம். உங்களுக்கு எத்தனை குழந்தை? எனக்கு 2 குழந்தை. 2 குழந்தை. உங்க மனைவிக்கு எத்தனை குழந்தை? என்ன லூசுத்தனமான கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? கேக்குற கேள்வி. எனக்கு 2 பிள்ளை தான், என் மனைவிக்கு 2 பிள்ளை தானே இருக்கும். சார் உங்களுக்கு எத்தனை குழந்தை? எனக்கு 2 குழந்தை. உங்க மனைவிக்கு எத்தனை குழந்தை? ஏமா இப்படிலாம் அரவக்கடத்தனமா கேள்வி கேட்டா என்னமா அர்த்தம்? ஏக்கா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மனைவிக்கு எத்தனை குழந்தை? என் மனைவிக்கு 2 குழந்தை தான்மா. உங்க மனைவிக்கு 3 குழந்தை சார். நிஜமாதான். இங்க பாரு, என் மனைவி அவளுக்கு என்னோட தான் அவளுக்கு முதல் கல்யாணம். சரி இருக்கட்டும், உங்களோட முதல் கல்யாணம். ஆமா, அவ நல்ல பொண்ணு, கற்பு கடமுண்ட பொறுப்புடைய செல்வி. ஆமா சார், அவளுக்கு 30 பிள்ளை ரெண்டு கிடக்க. உண்மையிலே அவளுக்கு 3 குழந்தை சார். உங்களுக்கு தான் 2 குழந்தை, அவளுக்கு 3 குழந்தை. எப்படின்னு கேளுங்களேன். எப்படி? முதல் குழந்தை நீங்கள் சார், ரெண்டாவது அருணாவும் பாரதி. நானே என்னவோ நினைச்சிட்டேன். என்னத்தான் நினைச்சீங்க? ஆண்களுக்கு கொஞ்சம் கூட கூறு கிடையாது, இப்பதான் தெரியுமா? சித்ரா நான் தான் முதல் குழந்தையோ? ஆமா சார். ஒரு நாள் கூட மடியில் தூக்கி வைக்கலையே என்னைய. குழந்தைனா எப்படிலாம் வச்சு கொஞ்சணும். ஆனா அந்த குழந்தை அப்ப குழந்தையா இருந்த நீங்க இப்ப வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை தான் சார். அந்த கல்யாணம் முடியும் போது நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படிதான் இப்ப வரைக்கும். எங்க அம்மா என்ன படிக்க வச்சு பட்டம் பெற வைத்து பதவி வாங்கி கொடுத்து எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு எல்லா விதத்திலும் என் உயர்வுக்கு காரணமாக இருந்தா. ஆனா அந்த உயர்வை நான் தக்க வைக்கிறேன். மேலும் மேலும் நான் வளர்ந்தோம்னா அதுக்கு என் பொண்டாட்டி காரணமா இருப்பான். பொண்டாட்டி சிந்திச்சு பாருங்க. ஏமா எல்லாரும் நல்லா கவனிங்க. ஐயா வீடியோகிராஃபர் இந்த வார்த்தையை கரெக்டா எடுங்க. ஒரு ஆடவன் நல்லா இருக்கணும்னு வைங்களேன், அவனுக்கு வாச்ச பொண்டாட்டி ஒண்ணு வரமாக இருக்கணும், இல்ல அவன் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வராம இருக்கணும். அவ்வளவுதான். ஒரு ஆம்பளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவனுக்கு வாச்ச பொண்டாட்டி ஒண்ணு வரமாக இருக்கணும், இல்ல அவன் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வராம இருக்கணும். அவ்வளவுதான் இல்லையா? பெண் என்பவள் அப்படிப்பட்டவா இல்லையா?
பெண் இல்லாம முடியுமா இல்லையா? பணிவன்போடு நாங்கள் வணங்கி வரவேற்கிறோம். இந்த நல்ல வாழ்க்கை தந்தமைக்கு உங்களுக்கு எங்கள் உளமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நகைச்சுவை நாவலர் நடுவர் ராமபூதாத்தா அவர்களுக்கு விழா குழுவினர் அவர்கள் பொன்னாடை ஊற்றி கௌரவிக்கிறார்கள். அடுத்தபடியாக அருமை சகோதரர் சூரியரப்பு புகழ் ஜபால்சன் அவர்களுக்கு அருமை ஐயா அவர்கள் பொன்னாடை ஊற்றி கௌரவிக்கிறார்கள். அடுத்து நம்முடைய நகைச்சுவை முரசு பேராசிரியர் செல்வகுமார் அவர்களுக்கு நம்முடைய குமரகுருபரன் ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார்கள். அடுத்து நம்முடைய நாஞ்சில் நாட்டு நாவுக்கரசி சின்ன கோயில் சித்ராதேவி அவர்களுக்கு நம்முடைய ஐயா திருவாளர் குமரகுருபரன் நாடார் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றார்கள். தொடர்ந்து இசைவாணி செல்வி கவிதா அவர்களுக்கு நம்முடைய விழாக்குழுவை சேர்ந்த ஐயா திருவாளர் ஏ குமரகுருபரன் நாடார் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார்கள். நம்முடைய கீபோர்டு இசை கலைஞர் அருமை அண்ணன் ராம்ஜி என்கிற ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு விழாக்குழுவை சேர்ந்த பெருமக்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார்கள். பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார்கள். பொன்னாடை போட்டு கௌரவித்த விழாக்குழுவை சேர்ந்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதாங்க தாய், நம்மை காக்கும் தெய்வம். அந்த கோவிலில் உட்கார்ந்து இருக்கும் அந்த அன்னை பராசக்தி தெய்வம் தாயின் வழி இல்லையா? அது கருவறையில் ஒரு தெய்வம், ஒவ்வொரு அன்னையின் வயிற்றிலும் ஒரு கருவறை. அந்த தெய்வமும் அந்த தாயும் ஒண்ணுதான் இல்லையா? இவங்க என்ன சொல்றாரு, நீங்க அழகான தலைப்பு கொடுத்திருக்கு. தாயா தாரமா, சிம்பிளா சொன்னா தாயா தாரமா, அன்புள்ள அன்னையா ஆசையுள்ள மனைவி. அது விளக்கமா சொன்னா. சிம்பிளா சொன்னா தாயா பேயா. அப்படி கிளம்புறாயா தலைப்பு. அந்த காதலுக்கு கண் திறந்து வைத்தவளும் நீதான், நான் காதலித்தால் கண்மூடி கொண்டவளும் நீதான், பருவத்தின் தோட்டத்தில் முதிர்போவும் நீதான், என் பாலைவனம் கண்டித்த முதல் மழையும் நீதான், கண்டிப்பதால் என்னை தண்டிப்பதால் தலையை துண்டிப்பதால் தீராது என் காதல் என்பேன், நீ தீ அள்ளி தின்ன சொல் தின்பேன் அப்படின்னு எழுதுறானே. எதுக்கு எதுக்கு? அதான் பொம்பளை பிள்ளைய கண்டோன்னு இந்த பையில உருகுதானே இல்லையாம்மா? உருகுதான். ஒண்ணுமே இந்த அன்பு சகோதரி நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க, இந்த பட்டிமன்றத்துல பூரா ஆம்பளை எல்லாம் உட்கார்ந்துருந்தா நல்லாவா இருக்கும்? இவ்வளவு பேசலாமா? ஏமா தம்பி கொஞ்சம் கவனிக்கப்பா. கவனிங்க, இந்த செபாஸ்டின் சார் இவ்வளவு பேசல. இவருக்கு கேடிசி நகர்ல ஒரு வீடு இருக்கு. அன்னைக்கு திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருந்து கேடிசி நகர் போறதுக்கு பஸ்ல ஏறாரு. முன்வாச வழியா ஏறி புறவாச வழியா இறங்கிட்டாரு. எனக்கு என்னன்னா பஸ் கேடிசி நகருக்கு தானே போகுது, ஏன் முன்வாச வழியா ஏறி புறவாச வழியா இறங்கிட்டேன் அப்படிங்க. ஒரே ஆம்பளைகளா இருக்கானுவோ பஸ்ல. ஒரு பஸ்ல போறதுக்கு கூட ரெண்டு பொம்பளையா இருந்தா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நடுவர்களே, நான் அதுக்கும் விளக்கம் சொல்றேன். இப்ப ஒண்ணுமே பாருங்க, ஃபோக்கஸ் லைட். இந்த ஃபோக்கஸ் லைட் இருக்கு தெரியுமா? இத பாக்குறதுக்கு அழகாத்தான் இருக்கு. இந்த பூச்சிகள்லாம் அதை பார்த்து ஓடி வருது. அதுக்கு என்னமோ ஏதோ அழகுன்னு நினைச்சு வருது, கடைசியில அதுல விழுந்து செத்தே போகுது. இதான் நம்ம நிலைமை. என்னமோ ஏதோ நினைச்சு போய் கடைசியில சோழி முடிஞ்சது. ஆனா தாய் நம்ம என்னைக்கும் வாழணும் தாங்க நினைப்பா. இப்ப 2-3 விளக்கம் சொல்றேன், அதை வச்சே நீங்க புரிஞ்சுக்குவீங்க. என்ன வாங்கி தருவியேன்னு கேட்டா அது பொண்டாட்டி. எப்ப பாருங்க நீங்க அவளுக்கு பட்டு நகை நட்டாலும் அபிஷேகம் பண்ணாலும் எனக்கு என்ன வாங்கி தந்திருக்க, எனக்கு என்ன வாங்கி தந்திருக்க, இதானங்க பொண்டாட்டி. ஒண்ணு கட்டிக்கிட்டு நான் என்னத்த கண்டேன். அதே இது தாய் என்ன சொல்லுவா தெரியுமா? எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம் இல்லையா? நீங்க கொஞ்சம் செலவழிச்சா கூட ஒரு வார்த்தை சொல்லுவா, எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம். நாம நல்லா இருக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. நாம ஹால்ல உட்கார்ந்து இருக்கோம், அங்க இருக்கும்போது அப்படியே பிரியாணி வாசனை ஹாலுக்கு வந்ததுன்னா அம்மா சமைக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த அதே கிச்சன்ல இருந்து ஒரு சவுண்ட் வரும், என்னங்க வாசனை வருதா அப்படின்னா பொண்டாட்டி சமைக்கிறான்னு அர்த்தம். வாசம் வந்தால் அம்மா சமைக்கும்.
சத்தம் வந்தா பொண்டாட்டி பொண்டாட்டி தான். இப்போ பாருங்க, சாம்பாரை கூட என் பாதவத்தி பொண்டாட்டி வந்து என்ன செய்வா தெரியுமா? நெய் மாதிரி ஊத்துவா, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊத்துவா. ஆனா எங்க அம்மா நெய்ய கூட சாம்பார் மாதிரி ஊத்துவாங்க. இதாங்க தாயோட பெருமை. அம்மா நமக்கு என்ன கொடுப்பா? ரவை தோசை, அடை தோசை எல்லாம் கொடுப்பாங்க. முட்டை தோசைன்னு கொடுப்பா. பொண்டாட்டிக்காரி பிஞ்ச தோசை, கரிஞ்ச தோசை, எச்சி தோசை, மிச்ச தோசை கொடுப்பா. அதே மாதிரி சமைச்சிட்டு ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், வீட்டுல சமைச்சிட்டு அம்மா சாப்பிடாம படுத்துக்குவாங்க. அது தாய் மனசு. இந்த பாதவத்தி சமையலே பண்ண மாட்டாங்க. இதான் பொண்டாட்டி மனசு. ரெண்டும் பெண் தான். நாங்க பெண்ணை குறை சொல்ல வரவில்லை. நீங்க சொன்ன மாதிரி மனைவிதான் தாயா மாறுதா. ஆனா இந்த இடத்துல தான் சிக்கல் வருது. எனக்கு பொண்டாட்டி சிக்கல், ஆனா என் மனைவி வந்து என் பிள்ளைக்கு அம்மா. அங்க நல்லா இருப்பா. நான் எங்க அம்மாவை பெருமையா நினைக்கிறேன், ஆனா எங்க அப்பாவுக்கு அவ பொண்டாட்டி. அந்த இடத்துலதான் சிக்கல் வருதுன்னு நான் சொல்றேன் இல்லையா? எது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்கணும். என் பிள்ளைகிட்டா அம்மா. இந்த பாதவத்தி அவன்கிட்ட என்ன கேட்கணும்? சாணியனுக்கு ஒண்ணும் தெரியாது. இப்படித்தானங்க கேட்கிய. எல்லாத்துலயும் பாருங்க, பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்கிறவா தாய், அவ நல்லா இருக்குன்னு நினைக்கிறவா பொண்டாட்டி இல்லையா? அதனாலதான் என் பிள்ளை அன்னைக்கு என்கிட்ட வந்து கேட்டா, எப்பா உங்களுக்கு சின்ன வயசுல யார ரொம்ப பிடிக்கும், இப்போ பெரிய வயசுல உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என் பிள்ளை கேட்டா, நான் சொன்னேன் சின்ன வயசுல என்ன பெத்த அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப பெரிய வயசுல ஒன்ன பெத்த அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க சமாளிச்சுக்கிட்டே அலைங்க. சின்ன வயசுல என்ன பெத்த அம்மாவை பிடிக்கும், இப்ப பெரிய வயசு ஆன உடனே ஒன்ன பெத்த அம்மாவை எனக்கு பிடிக்கும். அதான் அன்னைக்கு கவிஞன் சொன்னா, தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. அம்மா மடியில ஒரு 5 நிமிஷம் படுத்து எந்திரிச்சு பாருங்க, எல்லா சோறும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்க. ஆனா பொண்டாட்டி மடியில படுத்தா ₹1,00,000 செலவு தான் வரும். அப்படி சொல்ல பாதவத்தி என்ன வயிறு நக்கல்ஸ் என்னாச்சுப்பா? நானும் ஒரு நாள் என் பொண்டாட்டி மடியில போய் படுத்துட்டேன். ஏட்டி நான் செத்து போனா அழுவியாட்டு ஒரு வார்த்தை கேட்டேன். சரி வாய கிடவுங்க, இப்படியா பேசுறதுன்னா ஒரு பேச்சுக்கு தனக்கு நெருப்புனா வாய் வெந்தா பேரும் பதில் சொல்லுமான்னு சொல்லாதீங்க தான், நான் கதறி துடிச்சிருவேன்னா. பாசம் ரொம்ப இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு எங்க கொஞ்சம் அழுது காட்டு அப்படின்னு, எங்க கொஞ்சம் நீங்க செத்து காட்டுங்க. இதானுங்க நீங்க வந்து நம்ம எப்பவுமே பொண்டாட்டிட்ட லேசா நெல்ல கொண்டு எரிஞ்சோம்னு வைங்க, அவன் நங்குன்னு கல்ல கொண்டு தானே நாம தான் கவனமா பேசணும். இப்போ நான் அவனுக்கு சொல்றேன்ல, பொண்டாட்டி மடியில தலை வச்சு படுத்தாலும் சுகமா இருக்கும். என்ன சுகம்? ஏன்னா அப்படி சொல்லக்கூடாது, நீங்க அத மாதிரி எல்லாம் பேசாதீங்க. தாய் மடியில நம்ம தலை வச்சு படுத்த காலம் வந்து அறியாத காலம். இப்ப பொண்டாட்டி மடியில தலை வச்சு படுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு தான் கிடக்கும், ஆனா அவன் மடியை கொடுக்க மாட்டேங்கால. உங்க சங்கல்பம் அப்படி இருக்கு. ஒரு டிவிக்கு தர்ற மரியாதையை பொண்டாட்டி நமக்கு தராளா? யோசித்து பாருங்க. வீட்டுல டிவில விளம்பர இடைவேளைன்னு ஒண்ணு இல்லைன்னா நமக்கு சோறு தண்ணி கிடையாதுங்க. தாய் அப்படி இல்லைங்க, பசியோட வந்த உடனே அது நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பா. இப்போ அந்த விளம்பர இடைவேளை இருந்தா தான் எனக்கெல்லாம் சோறு தண்ணிங்க. நான் அந்த விளம்பர இடைவேளைக்கு தான் உள்ள போவாமா, உண்மையிலேயே நடக்கிறது. அதுக்கு பேர் வெறும் விளம்பர இடைவேளை. புருஷனுக்கு சோறு விளம்பர இடைவேளை, புருஷனுக்கு கூட்டு விளம்பர இடைவேளை, புருஷனுக்கு குழம்பு விளம்பர இடைவேளை. அப்படி கேப் பார்த்தா நான் உள்ள ஒரு நாள் அவசர அவசரமா தோசையை சுட்டு கொண்டு தந்தாமா, பிச்சு வாயில வைக்க போற தோசை கருப்பா இருக்கு. நம்ம தான் கருப்பு, தோசையும் கருப்பான்னா இந்த பயோல டிவி பார்க்க அவசரத்துல தோசைக்கல்ல இப்படி வச்சு மாவு ஊத்த போல மாத்தி வச்சு ஊத்திட்டு வந்திருக்கேன். எவ்வளவு வேதனை இருக்கு பாருங்க. இந்த டிவி ரிமோட்டை கண்டுபிடிச்ச பேர தேடிட்டு இருக்கமா, லொடக்குன்னு 24 மணி நேரமா அவ கையில தான் இருக்கு. நான் ஒரு யோசனை பண்ணுவேன், பாத்ரூமுக்கு போகும்போது நமக்கு கிடைக்கும், அந்த 10 நிமிஷமாவது நம்ம வச்சுக்கலாம்னு நினைப்பேன். பாதவத்தி பாத்ரூம் போகும்போது கொண்டையில சொருவிட்டு போயிருந்தான் ரிமோட்டை. அப்ப கூட எனக்கு கிடையாதுங்க. ஒண்ணுமில்லைங்க, ரொம்ப சிம்பிளா சொன்னா, அதாவது டிவி ரிமோட் மாதிரி தான் நம்மள எதுக்குமே நமக்கு ராய்க்கலன்னு ஆக்கிருந்தாங்க. அதான் ஒருத்தர் சொன்னா, நீங்கள் எதையாவது மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் கல்யாணத்துக்கு முன்னாடி மாற்றிக் கொள்ளுங்கள். கல்யாணம் முடிஞ்ச பிறகு டிவி சேனலை கூட உங்களால மாற்ற முடியலையே. தாய் அப்படி இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, தாத்தா காலத்துல ஒரு மரியாதை இருந்தது. மரியாதைக்கு நான் சொல்லும்போது அதையும் விளக்கம் சொல்றேன். சைக்கிள்ல போவார் தாத்தா, சீட்ல உட்காந்துருப்பார், கேரியர்ல பாட்டி, மரியாதை ஒரு அடி கீழே இருப்பா. அதே எங்க அப்பா காலத்துல டிவிஎஸ் 15 ஒரு வண்டி, சீட்டு கொஞ்சம் அகலம் கம்மியா இருக்கும், சமமா இருந்தது, அம்மா மரியாதை கொடுத்தா. எங்க காலத்துல அதே வண்டி கொஞ்சம் சீட்டு அகலமாச்சு, ஹீரோ ஹோண்டாவா வந்துச்சு, கொஞ்சம் மரியாதை எங்களுக்கு கிடைக்குது. இப்ப என் புள்ள காலத்துல ஒரு வண்டி வந்திருக்குங்க, அப்பாச்சிங்க, டியூக்குங்க, ஜிடிஎம்ங்க, ஓடிஎம்ங்க, ஒன்றும் புரியல.
என் பிள்ளை எங்க இருக்குன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கான். அவன் கழுத்து நிமிந்து வைக்க முடியாது, கழுத்தை வெட்டி நாய்க்கு போட்ட மாதிரி இப்படித்தான் கிடப்பான், இப்படித்தான் கிடக்கான். அவன் பொண்டாட்டி வச்சு 3வது மாடியில வச்சிருக்கு. அவளுக்கு பிடிக்கிறதுக்கு புடிமானம் கிடையாது. எங்க பிடிப்பா அந்த பையன் தொண்டை குடிதான் கிடைக்கும். மவனே நீ என்ன பேசுவ செத்தல நீ. இதானுங்க இப்ப நிலைமை மாறி. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கனாலும் ஊர் உலகத்துல கேட்க மாட்டேன். புருஷன் போட்டாவ செல்லுல டிஸ்பிளேயா வச்சிருந்த மனைவியா இருந்தா கையை தூக்குங்கம்மா. உங்க வீட்டுக்கார படத்தை டிஸ்பிளேயா வச்சிருந்தா கை தூக்குமா? வருது கிடையாது. நீங்க ஒரே அன்னைக்கு ஒரு ஊர்ல இந்த கேள்வி கேட்டு மாட்டிக்கிட்டேன். ஏமா யாருன்னா வீட்டுக்கார படத்தை டிஸ்பிளேயா வச்சிருக்காருன்னா அந்த பாவி பேல வீட்டுல வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். இவனை டிஸ்பிளேல கொண்டு வைக்கணுமா? ஆனா ஏன் பொண்டாட்டிக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்குமா உற்சாகமா? உண்மையிலே இந்த செல்லு வாங்கி கொடுத்து 10 வருஷம் ஆச்சு. டிஸ்பிளேல என் படத்தை தான்மா வச்சிருக்கா, இது வரைக்கும் மாத்தல. ஏன் தெரியுமா? அவளுக்கு டிஸ்பிளேய மாத்த தெரியாதுமா. உண்மையிலே சொல்றேங்க, நிறைய பேருக்கு மாத்த தெரியவும் இல்ல, மாத்த முடியவும் முடிஞ்சா மாத்திர மாட்டோமா. ஆமா, எனக்கு சித்ரா வந்தோன்னு சொன்னா வலது கால எடுத்து வந்தாவன்னா நாங்க இதுல என்ன தெரியுமா, வலது கால எடுத்து வைக்கிறது இடது கால தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா, ஏங்க நீங்க வலது கால எடுத்து வந்து எந்த குடும்பமாவது நல்லா இருக்குதாமா? எங்க தாய் கூட இருக்கும்போது அண்ணன் தம்பி 4-5 பேருங்க ஒரு தட்டுல சாப்பிடுவோம், ஒரு பாதையில நடந்தோம், ஒரு கடலை மிட்டாய் வாங்கி கடிச்சு திம்போம். பாசக்கார குடும்பம். ஆளுக்கு ஒரு கடி கடிச்சு ஒத்த கடலை மிட்டாய் திம்போங்க. குடும்பமா பாசக்கார குடும்பங்க. மனைவி என்பவள் அவன் ஐயா விட்டு பெருமையை தான் பேசுவான். எனக்கு கல்யாணம் முடிக்கும் போது என் ஒய்ஃபு கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் தான். அவன் என்ன பண்றான்னு பிசினஸ் அப்படின்ட்டாங்க. என்ன பிசினஸோ சரி இருக்கட்டும், நானும் கண்டுகல. என் வீட்டுக்காரிட்ட கேட்டேன், ஏய் உங்க அண்ணன் ஏதோ பிசினஸ் சொல்றாங்களே, என்ன பிசினஸ் கேட்டேன். கம்ப்யூட்டர் அப்படின்ட்டாவா? நான் ஒரு கம்ப்யூட்டர் பிசினஸ் பண்ணுவாரு, நம்ம கல்யாணம் ஆன பிறகு அவர்கிட்ட ஒரு லேப்டாப் குவாலிட்டியா ஒன்று வாங்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா கல்யாணத்தை அன்னைக்கு தான் தெரியுது அவன் கம்ப்யூட்டர் சம்பராணி வித்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு கம்ப்யூட்டர் பில்டப் கொடுத்துருக்கா பாருங்க. என்கிட்ட கம்ப்யூட்டர் சம்பராணி வியாபாரம் சரி பண்ணிட்டோம், ஏதோ ஒரு தொழில் தானே, நம்ம அதை குறைச்சி சொல்லலை. அவன் பாட்டுக்கு அவன் தொழிலை பண்ண வேண்டியதானுங்க. முதல் ராத்திரி அன்னைக்கு என்னாச்சு நல்லா கட்டுக்கிடுங்க. முதல் ராத்திரி அன்னைக்கு என் ரூம் பூரா கம்ப்யூட்டர் சம்பராணி வச்சு கொளுத்தி விட்டான். ரூம் பூரா ஒரே புகை. நான் விடிய விடிய தூணு கம்ப பிடிச்சிட்டு நின்றுருக்கேன். என் பொண்டாட்டி எங்க நிக்கான்னு தெரியாம. இந்த வேலையை பார்ப்பானம்மா அவன். இப்படியெல்லாம் பிறந்த வீட்டு பெருமையை பேசுகிறாருன்னு சொல்லி அண்ணன் அழகா பேசுனாங்க. நிறைவு பேச்சாளர் என் அன்பு மாணவி செல்வி கவிதா அவர்கள் இப்போது ஆடவர்களின் வெற்றிக்கு பெரிதும் துணை நிற்பது தாரமே என்று பேச வருகிறார்கள். ஊட்டிமலை ரோஜாவாய், உலகாலும் ராஜாவாய், பாட்டரங்க கம்பனாய், பட்டிமன்ற கொம்பனாய் வீற்றிருக்கும் நடுவர் அவர்களே வணக்கம். வணக்கம். எதிரணியில் எதிரணியில் வாதிட வந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, இசைக்கலைஞர் அவர்களே, இந்த அருமையான நிகழ்வை கண்டு கேட்டு ரசித்து கைதட்ட வந்திருக்கும் பட்டிமன்ற ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நடுவர் அவர்களே இவ்வளவு நேரம் பேசிட்டுமே உட்கார்ந்து இருக்காங்க. அம்மா 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 அம்மா. உலகின் முதல் தெய்வம் தாயினா, தாய்க்கு நிகரான தெய்வம் தாரன் தான் நடுவர் அவர்களே. உங்களை பெற்றவள் ராணி என்றால், உங்களை பெற்றவள் ராணி என்றால் உங்களுக்காக பிறந்தவள் மகாராணி நடுவர் அவர்களே. கை தட்டுங்கம்மா. இதுவே பேசிட்டு போயிருக்காங்க. உங்க அம்மா ராணின்னு சொன்னா உங்களை கரம் பிடித்த அந்த காதலி இருக்காளே மனைவி, அவ மகாராணி. உடனே நாங்க சேலை வாங்குவோமா? சேலை எதுக்கு வாங்குதோம்? சேலை என்ன புருஷன் சேலை புருஷன் கேட்காம எழுத்து வீட்டுக்காரன்டே கேட்க முடியும்? சேலை காக்கா ஏதோ ஒரு பேச்சாயா பேசுறீங்க நீங்க. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு நடுவர் அவர்களே. நாங்க எதுக்கு தெரியுமா சேலை வாங்குறோம்? எதுக்கு தெரியுமா வாங்குறோம்? ஒரு நெசவாளியின் வீட்டில் அடுப்பு எரியணும்ங்கறதுக்காண்டி வாங்குறோம். கை தட்டுங்கம்மா. இந்த பெண்கள் எதுக்காக சேலை சேலைன்னு எடுக்காங்க? நெசவாளி வீட்டிலே அடுப்பு எரிய வேண்டும். ஆமா, நல்ல எண்ணம். ஏன் உங்களுக்கு வயிறு எரியுது? ஆமா, தாரத்துக்கு முன்னாடி ஆ போடுங்க. என்ன வருது? ஆதாரம். ஆண்களுக்கு மிகப்பெரிய ஆதாரமே தாரம். நாங்க தான் நடுவர் அவர்களே. கை தட்டுங்கம்மா. ஆண்களுக்கு மிகப்பெரிய ஆதாரமே பெண்கள் தான். அந்த மனைவி இல்லைன்னா அவன் வாழ்க்கை சேதாரம். தெரியுமா கவிதா? ஒரு மனைவி என்பவள் நல்லா கேட்டுக்கிடுங்க, எல்லாத்துக்கும் உங்களுக்காக சொல்றேன். ஒரு மனைவி என்பவள் ஆம்பளை சந்தோஷமாக இருப்பதற்கு அவன் அங்கத்தை கொடுப்பான். நல்லா கேட்டுக்கிடுங்க. மனைவி என்பவள் இந்த புருஷங்காரன் சந்தோஷமா இருப்பதற்கு அவள் அங்கத்தை கொடுப்பாள். இவனுக்கு ஒரு துன்பம்னு வைங்க, அவ அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்த தங்கத்தை கொடுப்பாள். கை தட்டுங்க. இதுக்கு மேல கை தட்டாம எதுக்கு
கட்ட போறிய நடுவர் அவர்களே இவ்வளவு விஷயம் இன்பத்துக்காக அங்கத்தையும் துன்பத்துக்காக தங்கத்தையும் கொடுப்பவள் தானங்க அந்த மனைவி. ஆமா நடுவர் அவர்களே யாக்கியான